காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. ஜெபிப்போமா? எபினேசராக, இம்மானுவேலராக, கர்த்தாதி கர்த்தாவாக எங்கள் இருதயங்களிலே வீட்டாளுகிறவராக இருக்கிற தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். புதிய நாளை புதிய நன்மைகளோடு காண கிருபை செய்திருக்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். டெலிவரன்ஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே என்னோடு கரங்கோர்த்து உம்மோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை தேவைப்படுகிற இடங்களிலே விடுதலை, வெற்றி தேவைப்படுகிற இடங்களிலே வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவர்களை காத்துக்கொள்ளும். புதிதாக திட்டங்களை, தீர்மானங்களை எடுக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பூரண கரத்திற்குள்ளாகவே அவர்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். நடக்க வேண்டிய வழியை காட்டும். எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். லூக்கா 11:4 முதல் பகுதி. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த தொடர் போதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே பல பகுதிகளாக வார்த்தை வார்த்தையாக நாம் பல நாட்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 11:4 முதல் பகுதியையும் 2வது பகுதியையும் நாம் தொடர் போதனையிலே கேட்க இருக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். அன்பிற்குரிய இணையவர்களே, ஒவ்வொருவரும் மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நாம் எத்தனை முறை தவறு செய்துவிட்டு தேவனிடம் மன்னிப்பை கேட்டாலும் அத்தனை முறையும் அவர் மன்னிக்கவே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், வணங்குகிறோம். சிலர் பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கையை பற்றி கொண்டால் கூட தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையில் முழு உரிமை கொடுத்து வாழ மாட்டார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை என்று மேல் மட்டத்தில் பெயர் பெற்றிருந்தால் கூட அடிமட்டத்தில் பாவ அழுக்குகள் நிறைந்து அசுத்தமாகவே இருக்கும். என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். பாவம் கழுவி நீக்கப்பட்டு பரிசுத்தர்கள் ஆனது உண்மைதான். இந்த கடந்த கால சம்பவத்தை திரும்ப திரும்ப சொல்வதை மனிதர்கள் ஒருவேளை அங்கீகரிக்கலாம், ஆனாலும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் நம்முடைய நேற்றைய நிலையை அல்ல,
இன்று நம்முடைய நிலை என்ன என்பதையே கவனிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து உறவின் நிலையை ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். அந்த அனுபவங்கள் தொடர்ந்தால்தான் நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற நல்ல நிலையை காத்துக்கொள்ள முடியும். நாம் தவறுகின்ற போதும் பாவத்தில் விழுகின்ற போதும் தேவன் துக்கப்படுகின்றார். அவர் விரும்புகின்ற விதமாக நாம் பரிசுத்தமாக வாழ தவறுகின்ற செயல் அவரை துக்கப்படுத்துகின்றது. ஆனால் அவர் துக்கப்படும் நிலையிலேயே விழித்திருந்து அவருடைய துக்கத்திற்கு ஏதுவான நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற வேண்டும். அப்பொழுது அவர் மறுபடியும் நம்மை மன்னித்து மகிழ்ச்சியோடு நம்முடன் தங்கியிருப்பார். பாவம் செய்கின்ற போது துக்கப்படும் தேவன் அந்த பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பாமல் போகும்போது கோபமடைய துவங்குகின்றார். ஆக பாவம் செய்வதை விட பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை கோரி மனம் திருந்தாமல் போவதே தேவனை மிகவும் கோபமூட்டும் காரியமாகும். ஒருவருடைய வாழ்க்கையில் பாவம் அல்லது ஏதாவது தவறுகள் நுழைந்து தேவனை துக்கப்படுத்தும் போது அந்த மனிதனுடைய சமாதானம், சந்தோஷம் ஆகியவை சூரியன் அஸ்தமிப்பது போல தற்காலிகமாக மறைய துவங்கும். அப்போது அந்த மனிதர் எதையோ இழந்து விட்டது போன்ற மனநிலையை அடைந்து உள்ளத்தில் வேதனை அடைவார். அதே வேளையில் அவர் அந்த நிலையை சரியாக கவனிக்காமலும் உணராமலும் போகும்போது தேவன் அவர் துக்கம் கொள்கிறார். அந்த துக்கத்தின் விளைவாக அந்த மனிதருடைய வாழ்க்கை பல நாசமோசங்களை சந்திக்க நேரிடுகிறது. தற்காலிக சமாதானம் இழப்பு என்ற நிலை சில நேரங்களிலே நிரந்தரமாக மாறுகிறது. எனவே எந்த நிலையிலும் தேவனுடைய துக்கம் கோபமாக மாறுவதற்கு இடம் கொடாமல் அவருடைய அன்பையும் கிருபையையும் மதித்து மன்னிப்பை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப தேவன் மன்னிப்பார். ஆனால் திரும்ப திரும்ப நம்மால் மன்னிப்பை கேட்க முடியுமா? இந்த கேள்விக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். மன்னிக்கின்ற விஷயத்தில் தேவன் ஏதாவது வரையறை வைத்திருக்கின்றாரா? இல்லை. தேவனுடைய மன்னிக்கும் தயைக்கு எல்லையே கிடையாது. நாம் எத்தனை முறை தவறு செய்துவிட்டு தேவனிடம் மன்னிப்பை கேட்டாலும் அத்தனை முறையும் அவர் மன்னிக்கவே செய்வார். நாம் திரும்ப திரும்ப தவறுகளை செய்கின்றோம், திரும்ப திரும்ப அவரிடம் மன்னிக்கும்படி வேண்டுகின்றோம். ஆனாலும் அவர், நீ ஏற்கனவே இது போன்ற தவறை செய்துவிட்டு பலமுறை மன்னிப்பை பெற்றுவிட்டாய், எனவே இனி உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார். பேதுரு ஒரு நாள் ஆண்டவராகிய சீஷனாகிய அவன் இயேசுவிடம், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். நல்ல ஒரு கேள்விதான். இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்விதான். இயேசுவோ அவனிடம் 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று பதிலளித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 21, 22 நமக்கு அதை உணர்த்துகிறது. அதாவது மன்னிப்பதற்கு ஒரு வரையறையே இருக்கக்கூடாது என்கிறதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே பேதுருவோடு வற்புறுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு நாளில் 7 தரம் ஒருவன் குற்றம் செய்துவிட்டு 7 தரமும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் கூட அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சீஷர்களிடம் வேறொரு முறை கூறினார். லூக்கா 17 வசனம் 4 படிக்க முடிகிறது. மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கும்போது நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த அந்த மன்னிக்கிற குணாதிசயத்தை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிறது என்பது மன மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது என்கிறதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு முறையும் நாம் மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். மனிதர்களே ஒருவருக்கு ஒருவர் அந்த அளவிற்கு மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தால் தேவன் அதை விட அதிகமாக நம்மை மன்னிக்க விரும்புகிறவராகவே இருப்பார் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நீங்களும் நானும் திரும்ப திரும்ப தவறுகளை செய்ய நேரிட்டால் கூட திரும்ப திரும்ப அவரிடம் மன்னிப்பை பெறும்படி போக தயங்கவே கூடாது. நாம் இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடுவோம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 16 தரப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் எந்த நேரமும் எப்பொழுதும் எனி டைம் எனிவேர் எந்த இடத்திலும் ஆண்டவரோடு நாம் போக முடியும். அதுதான் கிருபையால் நாம் பெற்றிருக்கிற அந்த தைரியம்.
கிருபாசனத்தை அட்டைக்கு போக முடியும். அதே வேளையிலே நாம் இன்னும் ஒரு உண்மையை நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். திரும்ப திரும்ப பாவத்தை செய்துவிட்டாலும் திரும்ப திரும்ப நம்மை அவர் மன்னிப்பது நிச்சயம். ஆனால் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிப்பை வேண்டு போக நம்மால் இயலுமா? திரும்ப திரும்ப தவறு செய்துவிட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பை கேட்க நம்மால் முடியுமா? இங்கேதான் நாம் பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றோம். திரும்ப திரும்ப மன்னிக்கும் ஆற்றல் நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆனால் திரும்ப திரும்ப மன்னிப்பை கேட்கும் தைரியம் நமக்கு கிடையாது. தவறுகளை தொடர்ந்து நாம் செய்யும் போது நம்முடைய மனசாட்சி பழுதடைந்து விடுகிறது, மனம் கடினமாகி போகிறது. தேவன் தன்னை மன்னிப்பார் என்ற அறிவும் நம்பிக்கையும் இருந்தால் கூட அதனை இதயபூர்வமாக ஏற்று செயல்பட முடியாமல் போகும். உதாரணமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாகிய யூதாசனுடைய வாழ்க்கையில் அதுவே நடைபெற்றது. 7 முறை அல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது யூதாஸ் அங்கே இருந்தான். எத்தனை முறை தவறு செய்துவிட்டு மனஸ்தாபப்பட்டாலும் மன்னிப்பை பெறலாம் என்ற நிச்சயமான முழு அறிவு யூதாசுக்கும் இருந்தது. ஆனால் அந்த அறிவை சார்ந்து யூதாசினால் செயல்பட முடியவில்லை. பாவம் செய்ததும் அவருடைய மனசாட்சி காயமடைந்தது. அங்கே அவன் தான் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்ட போதிலும் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள அவனால் இயலவில்லை. எனவே அவனுடைய உள் மன தாக்குதல்களை சந்திக்க இயலாமல் தற்கொலை செய்ய நேரிட்டது. ஆமர்மையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் அநேக புது குணாதிசயங்களோடு நம்மை மீட்டிருக்கிறார், கழுவியிருக்கிறார். நாம் பன்றிகளாக சாக்கடையிலே சேற்றிலே புரண்டிருந்த போது அவர் நம்மை தேடி வந்து இன்று நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியாக அவருடைய பக்கத்திலே வைத்திருக்கிறார். நாம் கேட்கிறதெல்லாம் அவர் தருகிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையே இருக்கும்போது நாம் இன்னும் தொடர்ந்து தவறுகளை செய்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்கிறதை ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறோம், ஆண்டவரை தேட மறந்து விடுகிறோம், அவரை பற்றி பிரசங்கிக்க இயலாமல் போய்விடுகிறது. எல்லாம் அவர் துக்கப்படுகிற விஷயங்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். அருமையானவர்களே, நம்முடைய மனநிலைகளின் முழு இயக்கங்களும் நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் அது எவ்விதமாக மாறும் என்பதும் எவ்விதமான உணர்வுகளை உருவாக்கும் என்பதும் நமக்கே சரியாக தெரியாது. எனவே தவறுகள், பாவங்கள் என்ற விஷயத்தில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாம் தவறுகளிலும் பாவ செயல்களிலும் தொடரும் போது தேவனுக்கு அருகே செல்லுகின்ற அந்த விசுவாச உண்மையும் ஆற்றலையும் நாம் இழந்து விடுகிறோம், தைரியத்தை இழந்து விடுகிறோம், மனம் சோர்வடைந்து விடுகிறது. தேவன் அழைத்தால் கூட நம்மால் அருகில் போக இயலாத தயக்கம் நேரிடுகிறது. அந்த நிலைமை முற்றிவிட்டால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமாக மாறிவிடும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஒருபுறம் தேவன் நம்மை எந்த நேரத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையின் உறுதி தேவை. மறுபுறம் மன்னிக்கும் தேவனின் அருகில் செல்ல விடாமல் நம்முடைய பாவங்களே நம்முடைய மனநிலையை பழுதாக்கிவிடும் என்ற எச்சரிக்கையும் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லியிருக்கிற போது ஆண்டவர் எவ்வளவாக நம்முடைய பாவங்களை நாம் எத்தனை முறை தவறு செய்துவிட்டு தேவனிடம் மன்னிப்பை கேட்டாலும் அத்தனை முறையும் அவர் மன்னிக்கவே செய்வார் என்கிறது நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதே போல தேவன் யாருக்கு பாவங்களை உணர்த்துகின்றார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லி வேதம் கற்றுத்தருகிறது அல்லவா? அவ்விதமாகவே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தொடர்ந்து நாளைய தினத்திலும் கூட நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே என்கிற பகுதியை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நீங்களும் என்னோடு பயணித்து வருகிறீர்கள். தாளமான சத்தியத்தை நீங்கள் அநேகருக்கு பிரகடனம் பண்ண வேண்டும், நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வேண்டும். நாங்களும் அப்படித்தான் சின்ன சின்ன எளியவனாக
குப்பையிலே இருந்த போதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடி வந்த அனுபவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் எவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவாக மன்னித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, இந்த பிள்ளை என்கிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு சொல்வோமா? நம்மை சமர்ப்பிப்போம், ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, சத்தியத்தை கற்றுத் தந்தீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அநேகருக்கு நீர் இன்று உணர்த்தி இருக்கிறீர். நீர் எங்களை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறீர். 1000 முறை கூட நீர் மன்னிக்கிறீர். கோடானை கோடி முறை கூட எங்களை மன்னிக்கிறீர். பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்யும் போது, அறிந்து செய்யும் போது, அறியாமல் செய்யும் போது எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கிறீர். அதே போல நாங்களும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சீஷர்களிடம் சொன்ன அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தி தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்க முடியாமல் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் உண்டு, உறவுகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, ஊழியங்கள் உண்டு, அதிகாரிகள் உண்டு. அவர்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மறந்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களையும் நீர் வளர்த்தி தர வேண்டும். உம்முடைய ஆவியிலே நாங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க, ஜொலிக்க உதவி செய்யும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.